லோர் மொழியில் கென், பெங்காலியில் கான், ஒரியா மொழியில் கான், மைத்தியில் இதெல்லாம் மோமெண்ட், போஜ்பூரியில் கான். இந்த முழுக்க மோமெண்ட் அந்த நேரம் என்கிற பொருளை கண் பயன்படுத்துகிறான். இந்த கணத்தை கிரேக்கத்தில் மெதுன்றது மிருதுன்னு ஆகிறது போல், படி என்கிறது பிரதியன் ஆக்கிறது போல், படி என்கிறது படிமம் என்கிறத பிரதிமா என்று ஆகிறது போல், கணம் என்கிறத குரோனா நேரம். குரோனாலஜி நமக்கு ஒன்றும் தெரியாது. இந்த குரோனாலஜிக்கல் இந்த கால வரிசைப்படுத்தப்பட்ட குரோனிக்கல் என்ற காலத்துக்கு இருக்கிற கணக்கில் வர்ற இதழ் குரோனோமெட்ரி கால அளவை முறை, குரோனிக்கல் ஆண்டு கணிப்பு. நூற்றுக்கணக்கான அறிவியல் சொற்கள் இந்த குரோனா என்கிற சொல்ல போகுது. இதில் தமிழர்கள் எவ்வளவு ஏமாளிகள் முட்டாள்கள் என்கிறதை வையாபுரி பிள்ளையினுடைய வகையினர் உணர்ந்து கொண்டுதான் கணம் என்கிறது க்ஷணம் என்கிற சொல்லிருந்து பிறந்தது. சென்னை பல்கலைக்கழகராதி அதை உருவாக்குறதுல பல வகையான கோளாறுகளை பண்ணி அதில் க்ஷணம் என்கிற சொல் தான் கணம் கொடுக்குது. இந்த கணம் என்கிறதை இவன் தமிழன் கண்டுபிடித்து விட போகிறான். கண்ணிமைக்கிற நேரம் என்கிற கண்ணிமை நொடியன அவ்வே மாத்திரை என்கிறதுல கண்ணிமைக்கிற நேரம் என்று அந்த பிளிங்கிங் ஆஃப் த ஐ என்று தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்னாப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் நேரம் குறிக்கிறான். இதுதாங்க பிராமண சூட். மிக நுட்பமாக அணுகிறதுனுடைய இது. இவன் ஒன்றும் தெரியாதுன்னு நினைத்துக் கொள்கிறவன். சரி, கிடக்கட்டும். இதற்கு பிறகு இது முடியட்டும். உலகு உலகம் ஆதிபகவன் முதற்றிய உலகு. அதை பற்றிய ஒரு 4 மணி நேரம் பேசலாம். உலகு, இந்த உலகு என்கிறது பாவாணர் என்ன எண்ணினார்? உழவறதுனால சுற்றி வர்றதுனால அவருடைய காலத்தில் அவர் எண்ணினது. அது ஒரு எல்லைப்பட்டு தான் இருக்கும். அறிவு யாராக இருந்தாலும் ஒரு அறிவு எல்லைப்பட்டது என்கிற நிலை அருளைக்கும் அதுதான். இந்த உலகு என்கிற அந்த வடிவம் வந்தது என்பது உலகம், மக்கள் பொருந்தி வாழுகிற ஒட்டுமொத்த நிலப்பரப்பு. ஒல்லகம் என்கிறது தான் உலகம். இந்த நிலை உலகம் என்கிறது தான் உலகம் என்றாக இருக்கிறது. மக்கள் சேர்ந்து வாழுகிற இடம். சரி, இது கிடக்கட்டும். இந்த கழக இலக்கியங்கள் இந்த உலகு 90 பதிவிடங்கள் இருக்கிறது. உலகம் 56 பதிவிடங்கள் இருக்கிறது. இந்த உலகு அங்க மேலே ஆரியத்தில் தெரிகிற பொழுது லத்தியத்தில் லோக்கஸ் சரி, லோக்கம் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் வருகிறது. சரி, லோக்கா பிளேஸ், லோக்கஸ், லோக்காலிஸ், லோக்கல், இந்த வடிவங்கள் எல்லாம் உலகம் தொடர்பாக இருக்கிறது. இதோடு மட்டுமல்ல, உலகு என்கிற வடிவம் ஓல்கஸ் காமன் பீப்புள், உலக மக்கள். ஊர் சிரிச்சிருந்தா நீ செய்கிற செயலை பார்த்தோன்னா ஊர் மக்கள்னு பொருள். உலக சிரிக்கும் என்ற உலக மக்கள்னு பொருள். இது அந்த அடி ஓல்கஸ் என்ற காமன் பீப்புள். ஓல்கஸ் பிறகு வல்கஸ், வல்காரிஸ் காமன் பீப்புள், வல்காரிட்டி, வல்கர் என்ற உங்களுக்கு புரியுதுங்களா? ரொம்ப அருவருப்பா பேசுறது வல்கர்ன்ற மாதிரி அடிப்படையா இருக்கிற கொச்சியா பேசுவது. அதில் போய் இருக்கிறது. அதுவும் கீழே உள்ள உலகம் என்று இருக்கிறது. சரி, இவன் என்ன செய்யறான் பார்ப்பான். லோச்சன்னு ஒரு சொல் இருக்குது சமஸ்கிருதத்தில், கிரேக்கத்தில் வழியா இருக்குது. லோசனா என்பது கண்ணை உடையவள்னு பொருள். சுலோசனா நல்ல கண்ணை உடையவள்னு பொருள், அழகான கண்ணை உடையவள்னு பொருள். அந்த லோச என்கிறத இங்க கொண்டு வந்து லோக்க இந்த வடிவங்கள் உலகம் என்கிற சொல்லை உருவாக்கினது. சென்னை பல்கலைக்கழக அகராதிலேயே உலகம் என்கிறதுக்கு லோக என்கிற சொல்லைத்தான் காட்டிருக்கான். லோக. அதுக்கு என்னன்னா, இந்த நுட்பம் எல்லாருக்கும் இந்த நாட்டை குட்டிச்சோராக்கணும், அறிவு நிலைகளில் இவனை மேம்படக்கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக அவன் நகர்ந்து வந்தது. கண்ணால் பார்க்கப்படுவதாகிய உலகத்தின் கண் இன்னும் எழுதுறான் நச்சினார்க்கினி பரிமள அழகன். ஏன்னா பார் என்கிற அந்த சொல் வழியாகத்தான் இந்த உலகம் இருக்கிறது என்கிற கணக்குல இந்த லோச்ச என்கிறதோட லோக்க, அந்த லோச்ச என்கிறது தான் லுக்குன்னு வருகிறது. அந்த லோச்ச பார்க்கறது, அதுல லோக்க பார்க்கப்படுவது. ஏன்னா பார் என்கிறதுக்காக அந்த ஆதிபகவன் முதற்றே உலகு என்கிறதுக்கு கண்ணால் பார்க்கப்படுவதாகிய உலகத்தின்கள் என்று எழுதுறதெல்லாம் நுட்பமான சூழ்ச்சி. அதை மிக ஆழமா பொறுமையா விளக்கணும். அது சரி. அவ்வுதல் பற்றுதல், அவ்வா பற்று, அவா அறுத்தல், அதிகாரம் 37. சரி. அவ்வி சவ்வி சவி செவி என்றானது ஒளியை பற்றுகிற உறுப்பு.
கதுவுதல் பற்றுதல். கதுவுதல் பற்றுதல். கது என்கிறது கதுவு என்கிறது காது. கது என்கிறது காது, ஒளியை பற்றுகிற உறுப்பு. காது என்கிறதும் செவி என்கிறதும். அவ்வி சவ்வி சவி செவி என்று ஆனது. இது கொஞ்சம் ஆழமான இங்கு உற்று கவனிக்க வேண்டும். செவியால் காதால் வாங்கி கொண்டது அது இருக்கிறது கேள்வி, ஹியரிங். இந்த கல்வி கல்லாமை அதிகாரம் முடித்து அவர் கேள்வியில போகிறார். சரி, கேள்வி ஒரு செல்வம், செவிச்செல்வம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இயல்பாகவே ஒரு சொல்லை பயின்றால் அதையே திரும்ப பயில்வது என்பது புலவர்கள் செய்கிறதில்லை. ஆனால் முண்டோம் படிடா, காதால கேள்டா என்கிறதுக்கு செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இன்னும் 7 சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல 5 இடங்களில் செல்வம் என்கிறதை எம்பெருமான் பயன்படுத்தி விட்டு போயிருக்கிற அழகை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கேட்பினும் கேளா தகையவே, கேள்வியால் தோற்கப்படாத தொலை. கேட்டுக்கொண்டே இருக்கணும், அறிவு செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி இல்லாத தொலை கேட்கிற போல இருந்தாலும் கூட அது கேளா தகையவே என்று ஒரு குரல்ல போகுது. சரி, இந்த கேள்வி என்கிறது சொல்ல கேளு கிரேக்கனால் சொல்ல முடியல, ரோம்ல இருக்கிற லத்தீன மொழியில் இருக்கிறவங்க சொல்ல முடியல. கேளு அவனுடைய திரும்பி அங்க குளியார் என்கிறது. பிறகு கிளையன் சேர்ந்து வருகிறதுக்கு குளியார்னு போடுறான். குழு என்கிறதுக்கு என்னன்னா டு ஹியர்னு பொருள். சரி, அது கிடக்கட்டும். இந்த இந்தோ யூரோப்பியன் பேஸில் க்ளூ என்றுதான் கேளு என்கிறதுக்கு ஹியரிங் என்கிறதுக்கு க்ளூ. க்ளூத்தோஸ் அது பழைய ஆங்கிலத்தில் வருகிற பொழுது